பிக் பாஸ் இந்த வாரம் யார் வெளியே போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையுமே இருந்தது. ஏன்னா 4 பேருமே ஈக்குவலாக தான் டஃப் ஃபைட்டாக போயிட்டு இருந்தது. நேற்று வரைக்குமே சில ரிசல்ட்ஸ் வர்றதில் சுஜா, வர்ணியும், பிந்துவும் டாப் 2ல் இருந்தாங்க. ஆனால் நேற்று ஈவினிங் ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா சுஜா லாஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ சுஜா மேபி ஃபைனலாக எண்டிங்கில் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோன்றியது. சுஜாக்கு வாக்களித்தவங்க எல்லாம் நேற்று வாக்கு போட மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இன்னைக்கு பிக் பாஸில் யார் வெளியேற போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டே இருந்தப்ப கமலஹாசன் கணேஷ் சேஃப் அப்படிங்கிற சொல்லிட்டாரு. மிச்சம் இருக்கக்கூடிய 3 பேரில் யார் வெளியேற போகிறாங்கன்னா சுஜா தான் வெளியேறி இருக்காங்க அப்படிங்கிறத பரவலாக சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. சுஜா வெளியேற்றப்பட்டு விட்டாலும் தற்போது அந்த வீட்டில் ஒரு கெஸ்ட்டாக உள்ளே இருக்கிறதா தகவல் சொல்கிறாங்க. மேலும் ஆர்த்தி, ஜூலி, சக்தி இவங்க 3 பேரும் வெளியே போயிட்டாங்க. இப்போ சுஜா கண்டஸ்டன்ட் கிடையாது, ஒரு கெஸ்ட்டாக தான் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா சுஜாக்கு இப்போ தான் கொஞ்சம் மக்கள்கிட்ட நல்ல ஒரு பேர் ஏற்படுத்தி கொண்டு வந்துட்டு இருந்தது. இந்த நேரத்தில் போட்டியிலேருந்து அவர் வெளியேற்றப்பட்டு இருப்பது கொஞ்சம் அதிர்ச்சி ரகம்தான். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் போயிட்டு இருந்தது. ஓட்டிங் எல்லாமே ரொம்ப ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டு டிஃப்ரென்ஸ்லேயே தான் போயிட்டு இருந்தது. ஃபைனல் டேல சுஜாக்கு ஆல்ரெடி வாக்களிச்சுட்டு இருந்தவங்க வாக்கு போட மறந்துருப்பாங்களா இருக்கும். சுஜா வெளியேற்றப்பட்டு விட்டார். இதுதான் சோசியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்பட்டு வருது. இது உண்மையான தகவலா அப்படிங்கிறத நாளைக்கு மாலை தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் இன்றைய நிகழ்ச்சிக்கான கண்ணோட்டத்தில் சந்திப்போம். நன்றி.